இப்போ நடிகை த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் இடையிலான உறவுமுறை என்பது அது வந்து நட்பா காதலா அப்படிங்கிறது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை தான். சட்டமன்றத்தில் பேசியது என்பது அரசியல் சார்ந்த மக்கள் நலன் சார்ந்த இந்த 40 நாட்களில் விஜய் மீது வைக்கப்பட்ட விஜயின் அரசியல் மீது வைக்கப்பட்ட இந்த ஆட்சியின் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு அவர் சொன்ன ஒரு மறுப்பு. மேலும் வந்து எதிர்க்கட்சிகள் மீதான அவருடைய முதல் தாக்குதலாக நம்ம அதை பார்க்குறத தவிர இதுக்கு வந்து நீங்கள் த்ரிஷாவை மையப்படுத்திலாம் வந்து இந்த அரசியலை நகர்த்த முடியாது. அண்ணாதுரை அவர்களே சட்டமன்றத்தில் ஒரு முறை சொல்லியிருக்கிறார், நான் ஒன்றும் முற்றும் துறந்த முனிவனும் கிடையாது, அவள் ஒன்றும் படிதாண்டா பத்னி தன்மீதான விமர்சனம். இங்கே யாருமே முற்றும் துறந்தவர்கள்லாம் கிடையாது. இது வந்து காலகாலமாக இருக்குது. நீங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா சர்ச்சைகள் கூட வந்தபோது கூட அதுக்காக வந்து எம்ஜிஆரை மக்கள் தூக்கி எறியவும் கிடையாது, அம்மையார் ஜெயலலிதா பின்னாட்களில் ஆட்சிக்கு வராமல் போயிடவும் கிடையாது. அதனால் வந்து இது போன்ற தனிநபர் பிரச்சனைகள் அரசியலில் பெருசாக ஈடுபடாது. இல்ல எதிர்க்கட்சியில சொல்றாரு செங்கல்பட்டு கோர்ட்ல இதை வந்து ஒருவேளை தாவகாவை சேர்ந்த அமைச்சர்கள் யாராவது ஃபாத்திமா பாபு ஸ்டாலின் அவர்களை தேடின மாதிரியான்னு கேள்வி கேட்டா உதயநிதி ஸ்டாலின் என்ன ஆவார்ன்ற ஒரு இது ரொம்ப இந்த அரசியல் வந்து நீண்டுகிட்டே போகும். ஏன்னா நீங்க வந்து ஸ்டாலின் மீது இல்லாத விமர்சனமா? 6 மாதத்தில் ஆட்சி கவிழ்ந்துரும், 1 வருஷத்தில் கவிழ்ந்துரும். கனவு காணும் உரிமை எல்லாருக்குமே உண்டு. ஆனால் நீங்கள் வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து முதல்வராக பதவியேற்ற போது கூட திமுக அதை தான் சொல்லிச்சு, அடுத்த 6 மாதத்தில் ஆட்சியை கவிழ்த்துருவோம். ஆனால் 4 ஆண்டுகள் அவர் முழுமையாகவே ஆட்சி நிறைவு செஞ்சுட்டு தான் அவர் வெளியே வந்தார். இப்போ இங்கே வந்து தாவேக ஆட்சி கவிழ்வதற்கான சூழல் ஏதாவது இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சுன்னா? அப்படி எதுவுமே இல்லையா. ஆண்டு காலமாக கூட்டணி கட்சிகள் உங்களுக்கு அடிமையாக நடத்திருக்கீங்க. அந்த அடிமைகள் இன்னைக்கு அமைச்சர்கள் ஆவதும் அவர்கள் வந்து அதிகாரத்துக்கு போது உங்களால் தாங்கிக்க முடியல. நீங்கள் எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கருணாநிதி சொன்ன காலம் போய் இன்றைக்கு வந்து பொதுமக்களின் ஒரு மிகச்சிறந்த அமைச்சராக இன்னைக்கு வந்து வன்னியரசு மாறி இருக்கிறதால அவங்க ஏற்றுக்க முடியல. அப்போ இது எல்லாமே வந்து அவங்களோட இயலாமை ஆற்றாமை தானே தவிர இதில் வந்து இது வந்து ஒரு அரசியல் அறமற்ற ஒரு வார்த்தை தான் ஆராசா பேசுறது. வணக்கம் சார். வணக்கம். ஓகே, நேற்று சட்டமன்ற பேச்சில் வந்து பல விமர்சனங்கள், பல பாராட்டுக்கள் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த நிலையில் வந்துட்டு நேற்று இரவு வந்து ஒரு புகைப்படம் வருது. அதை வச்சு வந்து முக்கிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள், சேட்டலைட் மீடியாக்கள் எடுத்து அவங்களுடைய பதிவு வந்து போடுறாங்க. அந்த இடத்துலையே வந்து சிஎம் அவர்களுடைய பேச்சு வந்து கொஞ்சம் காணாமல் போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி. நடிகை த்ரிஷா அவர்களுடைய புகைப்படம் வருது, பிறந்தநாள் வாழ்த்து அப்படின்னு வருது. இப்போ நடிகை த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் இடையிலான உறவுமுறை என்பது அது வந்து நட்பா காதலா அப்படிங்கிறது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை தான். சட்டமன்றத்தில் பேசியது என்பது அரசியல் சார்ந்த மக்கள் நலன் சார்ந்த இந்த 40 நாட்களில் விஜய் மீது வைக்கப்பட்ட விஜயின் அரசியல் மீது வைக்கப்பட்ட இந்த ஆட்சியின் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு அவர் சொன்ன ஒரு மறுப்பு. மேலும் வந்து எதிர்க்கட்சிகள் மீதான அவருடைய முதல் தாக்குதலாக நம்ம அதை பார்க்குறத தவிர இதுக்கு வந்து நீங்கள் த்ரிஷாவை மையப்படுத்திலாம் வந்து இந்த அரசியலை நகர்த்த முடியாது. இன்னொன்று, இந்த அரசியல் களத்தில் வந்து இது போன்ற சம்பவங்கள் புதுசு கிடையாது. அண்ணாதுரை அவர்களே சட்டமன்றத்தில் ஒரு முறை சொல்லியிருக்கிறார், நான் ஒன்றும் முற்றும் துறந்த முனிவனும் கிடையாது, அவள் ஒன்றும் படிதாண்டா பத்னி தன்மீதான விமர்சனம். இங்கே யாருமே முற்றும் துறந்தவர்கள்லாம் கிடையாது. இது வந்து காலகாலமாக இருக்குது. நீங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா சர்ச்சைகள் கூட வந்தபோது கூட அதுக்காக வந்து எம்ஜிஆரை மக்கள் தூக்கி எறியவும் கிடையாது, அம்மையார் ஜெயலலிதா பின்னாட்களில் ஆட்சிக்கு வராமல் போயிடவும் கிடையாது. அதனால் வந்து இது போன்ற தனிநபர் பிரச்சனைகள் அரசியலில் பெருசாக ஈடுபடாது. இதை காலங்காலமாக தனிநபர் விமர்சனத்தை அரசியலாக கையாளக்கூடியவர்களுடைய ஒரு யுக்தி தானே தவிர இந்த விஷயத்தால் வந்து விஜயோடைய இந்த பேச்சுக்கள் வந்து காணாமல் போயிடும், மழுங்கடிக்கப்படும் அப்படிங்கிறதுலாம் ஒரு இல்லை அப்படிதான் ஆயிருக்கு. இப்போ நேற்று இரவு வரைக்கும் ஒரு ஹையில் இருந்தது. இந்த ஒரு பதிவுனால அது கொஞ்சம் இதை வச்சு இது பண்ணுறாங்க. பொதுமக்கள் கிட்ட இதெல்லாம் எடுபடாது சார். அதான் சொல்கிறீங்க, பொதுமக்கள் வந்து அவங்களுக்கு தெரியும் இங்கே இந்த அரசியல் காலத்தில் யாருமே வந்து இப்போ நீங்கள் கருணாநிதி 3 திருமணம் செஞ்சிட்டாருன்றதுக்காக கருணாநிதி ஓட்டு போடாத மக்களா? சாகர வரைக்கும் அவர் ஒரு எம்எல்ஏ தேர்தலில் கூட தோக்கவே இல்லை. அந்த அளவுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான லீடராக மக்கள் வந்து அவர் ஏற்றுக்கிட்டாங்க. ஜெயலலிதா அம்மையார் மீது பல்வேறு சர்ச்சைகள் உருவாச்சு. அவருக்கு ஏற்கனவே ஒரு பெண் இருக்குது, திருமணத்துக்கு முன்னாடி குழந்தைகள் இருக்குது, அவர் வந்து திருமணம் பண்ணாமலே உறவுகள் இருந்தாங்க, பல சர்ச்சைகள். எம்ஜிஆருடைய வார்த்தைகள் சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய இருந்தது. அதுக்காக ஜெயலலிதா அம்மையாரை வந்து மக்கள் ஏற்றுக்காம விட்டாங்களா? அதெல்லாம் கிடையாது. மக்களுக்கு இது எதுவுமே தேவை கிடையாது. அவங்க தனிப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கை முறைகளை வந்து மக்கள் என்றைக்குமே கேள்வி எழுப்புறது கிடையாது. நான் இந்த சமூகத்திலே அது வந்து ஒரு அங்கமாக மாறிடுச்சு. இன்றைக்கி சமூகம் முழுவதுமே அப்படி தான் இருக்கும்போது நீங்கள் விஜய் அவர்கள் வந்து விஜய் விவாகரத்து கேட்கறது ஒரு பிரச்சனையாக பேசுறது, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஒரு அரசியல் விமர்சனத்தை வந்து உங்கள் மனைவி கணவனை காணவில்லை என்று மனைவி தேடுறாங்கன்னு சொல்கிறதுலாம் வந்து ரொம்ப கேவலமான ஒரு விமர்சனமாக தான் பார்க்குறேன். ஏன்னா விஜயோடைய எந்த ஒரு திருமண உறவுகளும் முறிந்து போவது என்பது சட்டப்படி வந்து தவறானது கிடையாது, அது வந்து குற்றமும் கிடையாது.
நீங்கள் விவாகரத்து கேட்பது வந்து சட்ட குற்றம்னா நீதிமன்றங்கள் ஏன் விவாகரத்து வழக்குகள் வந்து நடத்துது? அப்போ அது வந்து அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனை. அதுக்கும் இந்த மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? நீங்கள் வந்து விஜயோடைய குடும்பத்தை அவர் பார்க்கல அப்படிங்கிறத வந்து அதனால இந்த அரசுக்கு ஏதாவது இழப்பு இருக்கா? இந்த மக்களுக்கு ஏதாவது இழப்பு இருக்கான்னா கிடையாது. அத அவர்கள் பார்த்துக்குவாங்க. நமக்கு இங்க கேள்வியா இத நம்ம வைக்கிறதே முதல்ல தவறுன்னு நினைக்கிறேன். ஒரு தனிநபர்களுடைய வாழ்க்கையை கொண்டு வந்து அதை விமர்சிப்பது, அதை நோக்கி அரசியல்படுத்துவது என்பது ரொம்ப கேவலமான அரசியலா தான் பார்க்குறோம். இல்ல எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு செங்கல்பட்டு கோர்ட்ல இல்ல இப்ப மனைவி இதே கணவனை இத இத தவறு வந்து கேட்றாங்க. ஒருவேளை தவேகாவை சேர்ந்த அமைச்சர்கள் யாராவது ம். ஃபாத்திமா பாபு ஸ்டாலின் அவர்களை தேடின மாரியான்னு கேள்வி கேட்டா, உதயநிதி ஸ்டாலின் என்ன ஆவார்ன்ற ஒரு இது ரொம்ப இந்த அரசியல் வந்து நீண்டுகிட்டே போகும். ஏன்னா நீங்க வந்து ஸ்டாலின் மீது இல்லாத விமர்சனமா? அ இது இல்ல டிவி விமர்சனமே தொகுப்பாளினி இது வச்சிருக்கிறது இதெல்லாம் தாண்டி இது ஒரு நார்மலைஸ் பண்ணக்கூடாது இல்ல. இது அதுதான் வந்து இங்க நாங்களும் நார்மலைஸ் கேட்கிறோம். ஆகுது இல்ல. இத நார்மலைஸ் பண்றது தான் ரொம்ப ஆபத்தானதுன்றோம். இங்க வந்து ஒரு தனிநபருடைய வாழ்க்கையையும், ஒரு அரசியல் அது என்ன விவாதங்களையும் மாரி உறவானா இருந்துட்டு போட்டும். நமக்கு அத பத்தி கவலை இல்ல. ஆனா அது வந்து இப்படித்தான் அப்படின்னு ஒரு நார்மலைஸ் பண்ணிட்டு அடுத்து அவங்க தொண்டர்களும் அத ஆதரிக்க கூடாது இல்ல. இல்ல நாங்க என்னன்றோம்னா, இப்ப விஜய்க்கும், திரிஷாவுக்குமான வாழ்க்கை முறைய அவர்களுடைய தனிப்பட்ட பக்கங்கள்ல அவர்கள் போடுறதால, ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டங்களோ, ஒரு வாழ்த்து போடுறாங்க. எதையுமே எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பயனுள்ளதா மாற்றக்கூடிய ஒரு நபருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் போடுறது, அது அவங்களுடைய உறவு முறைகளுக்குள்ள இருக்கிறது. இத வந்து சோசியல் மீடியாக்கள் அவங்க போட்டதாலேயே வந்து நீங்க இத மட்டுமே எடுத்துட்டு வந்து விமர்சிக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டுல பிரச்சனைகளுக்கு பஞ்சம் இருக்கான்ற கேள்வி இருக்கு. அது வந்து இப்ப எல்லா தலைவர்களுடைய தவறுகளையும் ஏத்துக்கிட்டு தான் தொண்டர்கள் இருக்கிறாங்க. எந்த கட்சியில தவறுகள் இல்ல. எல்லா கட்சியிலும் இருக்கு. இப்ப நீங்க உதயநிதி ஸ்டாலின் பின்னாடி கூடுற கூட்டங்களுக்கு தெரியாதா? உதயநிதி ஸ்டாலின் வந்து ஏன் பால்டாயில் குடிச்சாருன்னு தெரியாதா? அவ எடப்பாடி அவர் வந்து தேர்தல் நேரத்தில ஒரு படத்த வச்சுட்டு காட்டினாரு. ராத்திரி 12 மணிக்கு யார் கால தேடி நீங்க போய் ஷேர் பண்ணீங்க. இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஆனா, அதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு மக்கள் வந்து அவங்கள வெறுக்கிற வேண்டிய நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில இல்ல. ஏன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில அப்படி ஒரு ரொம்ப தூய, புனிதமான ஒரு தலைவர்கள் தமிழ்நாட்டில யாருமே கிடையாது. நீங்க அப்படி வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒருத்தர் கூட நீங்க அரசியல் எடுத்துக்க முடியாது. யார் மேல இது விமர்சனம் இல்ல. நீங்க தமிழ்நாட்டில மாற்று அரசியல் சக்தின்னு சொல்லக்கூடிய அண்ணன் சீமான் மீது இல்லாத விமர்சனம், பாலியல் குற்றச்சாட்டுகள் உள்ளாக்கி பல ஆண்டுகளாக நீதிமன்ற வாயில்லயும், காவல் நிலைய வாயில்லயும் அலைஞ்சுகிட்டு இருந்தார்ல. அதனால விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட எந்த தலைவர்களுமே கிடையாது. ஆனா எதை விமர்சிக்க வேண்டும் என்கிற தேவை இருக்கு. விஜயை ஏற்பதா ஏற்க வேண்டாம் என்பது மக்கள் தீர்மானிக்கட்டும். அதை நாம முடிவெடுத்து இதை இவர் போட்டுட்டார் அதனால வந்து மக்கள் புறக்கணிச்சிருவாங்க அப்படின்ற நம்ம ஒரு எண்ண ஓட்டம்னா, நீங்க இதே தான் வந்து தேர்தலுக்கு முன்னாடி விஜய் மீது பூசப்பட்டது. விஜய் வந்து தேர்தலுக்கு முன்னாடி திட்டமிட்டு விவாகரத்து வழக்கு பெரிய அளவில் ஊதி பெருசாக்கப்பட்டது. அதை வந்து குடும்பத்தையே பார்க்க முடியாதவர், சொந்த பையன் பெத்தவங்களையும் பொண்டாட்டியும் பிள்ளையும் பார்க்க முடியாது, எப்படி மக்களை பார்ப்பாருன்னு சொன்னாங்க. அதையெல்லாம் கடந்து தான் மக்கள் வந்து இவ்வளோ எத்தனை கோடி மக்கள் வந்து வாக்களித்து இவ்வளோ பெரும்பான்மை அளவில் ஒரு 108 சட்டமன்ற தொகுதிகளை வந்து விஜய்க்கு கொடுத்துருக்காங்கன்னா, மக்கள் அவர்கிட்ட எதிர்பார்க்கறது வேற ஒன்று. ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் வந்து மறுபடியும் உங்களுடைய அரசியலுக்காக விஜய் வந்து மறுபடியும் இதே இருக்கிறாரு, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே இப்படி இருக்கார் அப்படின்றதால மக்கள் அதெல்லாம் எடுத்துக்க போகிறதில்ல. அது ஏன்னா தேர்தல் முடிவு அதுதான் நமக்கு உணர்த்தி இருக்கு. அதனால் அதை கடந்து இந்த சட்டமன்ற விவாதங்களில் விஜய் பேசுனது எவ்வளோ விஷயங்கள் வந்து கவனிக்கப்பட்டதாக இருந்தது. அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து மரபுகள் மீறி இருந்தது. அதெல்லாம் வந்து இப்போ ஜெயலலிதா அம்மையார் வந்து 91 முதல்வராக வரும்போது அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இது மாதிரி நிறைய சிக்கல்கள் இருந்தது. முதல் முறை அவங்க ஆட்சி பொறுப்பேற்ற போது வந்து சட்டமன்றத்தை எப்படி நடத்துவது, அங்கே அந்த மரபுகளை எப்படி கடைபிடிக்கிறது, நிறைய சிக்கல்கள் இருந்தது ஆரம்ப காலத்தில். அதுக்கு பிறகு அவங்க தெளிஞ்சு அதுக்கு பிறகு தான் அவங்க வந்து ஒரு தெளிவான ஆட்சியை கொடுத்தாங்க. அது மாதிரி இப்போ தொடக்க காலத்தில் இந்த 40 நாட்களில் விஜய்க்கும் சில தடுமாற்றங்கள் இருக்கும், இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு சில தடுமாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி அவர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய பதில்கள் இருக்குல்ல. இப்போ 40 நாட்கள் இந்த அரசு என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிறது அதை விவாதம் பண்ணுவோம். அதுதான் வந்து ஆக்கப்பூர்வமாக இருக்குமே தவிர, நீங்கள் அதை விடுத்து வந்து தேவையே இல்லாத விஷயங்களை வந்து விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கை பேசுகிறேன். இப்போ விஜய் பேச ஆரம்பிச்சுன்னா அடுத்து விஜயோட ரசிகர்கள் வந்து ஸ்டாலின் குறித்து பேசுவாங்க. கருணாநிதி அவர் நம்ம பேசல, எதிர்க்கட்சி தலைவரே ஒரு பதிவு போடுறாரு, அது அப்படிதான் வந்து நிக்குது. இல்ல அதுதான் தவறுன்றப்ப நீங்க ஸ்டாலின் குறித்தோ கருணாநிதி குறித்தோ, இப்போ கருணாநிதியோடைய கடந்த கால வாழ்க்கையில வந்து முதல் மனைவிக்கு தெரியாம 2வது மனைவி வச்சுக்கிட்டு இருந்தாரு. மனோரமா தான் வந்து அந்த உறவு முறையை உடைச்சு பேசினாங்கன்னு கருணாநிதி பொதுவெளியில பேசியிருக்கிறாரு. கனிமொழி பிறக்கும் போது இது என்னுடைய பிள்ளையே இல்லைன்னு முதல்ல மறுத்திருக்கிறார் கருணாநிதி. இப்போ இதெல்லாம் பேசுற ரொம்ப கொச்சையா போகும்ல. இப்போ இந்த அரசியல் வந்து யாருக்குமே நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஓகே, இந்த 40 நாள் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஒரு சில விஷயங்கள் நமக்குமே தெரியும். வேற என்னென்ன இருக்கு? இல்லை நிறைய விஷயங்கள் பட்டியல் இருக்கார். குறிப்பாக நீங்கள் சிங்கப்பெண் சிறப்பு படையெல்லாம் ஏற்கனவே செய்திகளை வந்திருக்கு. இந்த 200 யூனிட் மின்சார இலவசங்களாக இருக்கட்டும், இது போன்ற விஷயங்கள், நீங்கள் விவசாய கடன் தள்ளுபடி, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இது போக சின்ன சின்ன விஷயங்களாக வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, போதைப் பொருள் ஒழிப்புக்காக தனிப்படை அமைக்கப்பட்டது மாவட்டம் தோறும். அது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஏன்னா தொடர்ச்சியான சமூகத்தில் நடக்கக்கூடிய பாலியல் குற்றச்சாட்டுகளாக இருக்கட்டும், பல்வேறு குற்ற பின்னணிகளுக்கு முக்கியமானது
இந்த போதைப் பொருள் தான்றதை அதை தடுக்கிறதுக்கு தனிப்படை அமைச்சிருக்கிறது. குறுவை நெல் சாகுபடி ஊக்குவிக்கிறதுக்காக 134.85 கோடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. பள்ளி கோவில்கள் அருகில் இருந்த அந்த 717 மதுபான கடைகளை வந்து அகற்றியது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா உணவகங்களை புதுப்பித்தது. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா கடந்த ஆட்சியில் வந்து அம்மா உணவகங்களோட நிலை ரொம்ப மோசமாக இருந்தது. பெரும்பாலான நகரங்களுக்கு வேலை தேடி வரக்கூடிய அடித்தட்டு மக்களுடைய ஒரு மிகப்பெரிய காப்பரனாக இருப்பது வந்து அம்மா உணவகம் தான். ஏன்னா நீங்கள் அந்த ஒரு நாளைக்கு 50 ரூபா இருந்தால் போதும் வயிறார சாப்பிட முடியும் 3 வேளையும். அந்த அம்மா உணவகங்கள் கடந்த ஆட்சியில் வந்து ரொம்ப கேட்பாரற்று ரொம்ப மோசமான நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. அதை வந்து இப்போ புதுப்பிச்சிருக்கிறது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதே போல் பத்திரப்பதிவு துறையில் ஏற்படக்கூடிய மோசடிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருப்பதாக முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அது ஆதாரப்பூர்வமாக அவர் வந்து வெளியிடலை. இருந்தாலும் அது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. அதுபோல் வந்து அரசு தனியார் மையங்களில் இந்த கருவுறும் பெண்களுக்கு நடத்தக்கூடிய ஸ்கேன் முறைகேடுகளை வந்து தடுப்பதற்கான ஒரு ஆய்வு இது பண்ணுறதா இருக்கட்டும், மருத்துவத்துறைக்கு 40 வாகனங்கள் வாங்கி கொடுத்ததா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பட்டியலிட்டு அவர் பேசியிருக்கிறாரு. இவ்வளோ நாள் இங்கே வச்சிருக்க குற்றச்சாட்டுகளுக்கு அவர் வந்து ஒரு பெரிய ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறார். 40 நாட்கள் நாங்கள் இவ்வளோ செஞ்சுருக்கிறோம், நீங்கள் ஏன் காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சிருந்து இந்த போதைப்பொருள் நடமாட்டத்தை இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏன் நீங்கள் சிறப்பாக கையாளலை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எதிர்க்கட்சியை நோக்கி அவர் வந்து எழுப்பியிருக்கிறாரு. அதே போல் வந்து இந்த மிக முக்கியமான விவாதமானது வந்து பார்ட்டி ஃபண்ட் அப்படின்று சொல்லக்கூடிய கட்சி நிதி. அந்த விஷயம்தான் வந்து எதிர்க்கட்சிகளை குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினை வந்து கோபப்படுத்தி தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் வந்து மதுபான கடைகளிலிருந்து கட்சி நிதி என்கிற பேரில் மாதத்திற்கு 100 கோடி அளவுக்கு ஆண்டுக்கு 1200 கோடி ரூபாய் கட்சிகளுக்கு சென்ற வருமானத்தை நாங்கள் அரசு கஜானாவுக்கு திருப்பி இருக்கிறோம் அப்படின்னு அவருக்கு ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்கிறாரு. அதற்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் கூட வந்து இதுக்கு ஆதாரம் சொன்னாரு. எந்த கட்சின்னு சொல்லல. இல்லை, அவர் பொதுவாகவே ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் நாங்கள் வந்து ஃபண்ட் எடுக்க முடியும். இப்போ நீங்கள் அந்த விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா அங்கே எடப்பாடியாரும் இருக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு. ஆனால் எடப்பாடியார் அந்த விஷயத்தை கண்டுக்கவே இல்லை. அவர் ரொம்ப கேஷுவலாக கூலாக தான் உட்காந்துருக்காரு. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் தான் அதில் வந்து அந்த விஷயத்தில் கோவப்படுறாரு. அப்போ இந்த விஷயத்தில் நமக்கே கேள்வி எழுது. அப்போ உண்மையிலே கட்சி நிதி என்பது உதயநிதி ஸ்டாலின் உடைய கட்சிக்கு போச்சா, திமுகவுக்கு போயிட்டு இருந்ததா, அதை தடுக்கப்பட்டிருக்குதா, அதோடைய ஆத்திரத்தை அவர் பேச. ஏன்னா இப்போ உதயநிதிக்கு அதுக்கு முன்னாடி வந்து எடப்பாடி முதல்வராக இருந்திருக்கிறாரு. இப்போ அவருக்கும் வந்து கோவம் வந்திருக்கணும்ல. அப்போ கட்சி நிதின்னு ஒன்று இருக்குது, அது வந்து நடைமுறையில் இருந்திருக்கு, அது வந்து மாற்றி அமைச்சிருக்கிறா சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா நீங்கள் மக்கள் பார்க்குறாங்க. ஏன்னா மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு ஒரு இயல்பாகவே ஒயின் ஷாப்புகளை வந்து எவ்வளோ விலைக்கு வந்து மதுபானம் வாங்கப்படுது, எவ்வளோ விலைக்கு விற்கப்படுது அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே நிறைய விவாதத்துக்குரியதாக இருக்குது. அதிலிருந்து ஒரு கேஷ் பீரு கோட்ரு இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா அதில் இவ்வளோ அமௌண்ட் வந்து 90 ரூபா 80 ரூபா அந்த மாதிரி வந்து கட்சிக்கு நிதியாக அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருந்ததாக தான் முதல்ல வந்து மதுவிலக்குத்துறை அமைச்சர் சொல்லியிருந்தார். இப்போ விஜயும் அதை வந்து சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எதிர்க்கட்சியை நோக்கி அவர் வந்து எழுப்பியிருக்கிறார். நீங்கள் வந்து உங்கள் ஆட்சியில் வந்து இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கீங்க, குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துறையில் ஏற்பட்ட ஊழலாக இருக்கட்டும், பல்வேறு ஊழல்களை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இனிமேல் வந்து மக்கள் பணத்தை திருடவும் மாட்டோம், திருடுபவர்களை விடவும் மாட்டோம், இதற்கு முன்னாடி திருடவங்களையும் விட மாட்டோம் சொல்லியிருக்கிறது மூலமாக எதிர்க்கட்சிகள் மீதான ஊழல்களை வந்து நாங்கள் வந்து நோண்டி எடுப்போம் அப்படின்னு ஒரு மறைமுக எச்சரிக்கை கொடுக்குறாரா அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, இதனால வந்து என்ன பாதிப்பு வரப்போகுது? ஏன்னா இதுதான் வந்து நம்ம பல வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இதுக்கு முன்னாடி செஞ்ச விஷயங்களை வந்து குற்றச்சாட்டுகளை நாங்கள் எடுப்போம், இந்த குற்றங்களை வந்து நாங்கள் தடுப்போம்னு சொல்றாங்க. எந்த பலனும் நடந்தது இல்லை, எந்த பலனும் இருக்கோ இல்லையோ, விஜய்க்கு அரசியல் தெரியாது, அவர் எதிர்க்கட்சிகளை எப்படி எதிர்கொள்ள போறாரு, சட்டமன்றத்தை எப்படி வந்து இந்த 5 ஆண்டுகள் எப்படி ஆட்சியை தக்க வைக்க போறாரு அப்படிங்கிற அந்த கேள்வி எழுப்பப்பட்டது இல்லை. அந்த கேள்விகளுக்கான பதிலாக தான் நம்ம பார்க்கணும். நான் உங்களோட திறமையாக ஆட்சி நடத்துவேன், நான் உங்களை மாதிரியே நானும் வந்து எதிர்க்கட்சிகளை பழிவாங்கக்கூடிய செயல்களை எங்களால் ஈடுபட முடியும், உங்களுடைய ஊழல் புகார்களை வந்து வெளிப்படுத்தி நாங்களும் வந்து ஆட்சி பண்ணுவோம் அப்படிங்கிறத தன்னை ஒரு அரசியல்வாதியாக அவர் வந்து தேர்ந்த அரசியல்வாதியாக காட்டிக்கிறதுக்கு இது இல்லை. அது இத்தனை வருஷமா எதுவும் நடக்கல இல்லை, இவர் பண்ணுவாரான்னு இல்லை. எல்லா ஆண்டுகள்லையுமே வந்து பல அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது இன்னும் வழக்குகள் நிலுவையில் இருக்குது. அதுக்கு தனி நீதிமன்றங்களே போடப்பட்டிருக்கு, எக்ஸ் எம்எல்ஏக்கள் மீது என்று தனி நீதிமன்றங்கள் இருக்குது. அது வந்து பல ஆண்டுகளாக நீண்ட காலமாக விசாரணை நடந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு முடிவு குறை. ஏன்னா அது ஒரு விதமான டீலிங்னே வச்சுக்கலாம், ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் வழக்கு போடுவேன், நீ மீறக்கூடாது, இந்த வழக்கு முடிக்கிற வரைக்கும் நீ எனக்கு கட்டுப்படணுன்ற ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்காக கூட பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பொன்முடி மீது இல்லைங்களா, பொன்முடி மீது வழக்கு இருந்தது, நேரு மீது இருந்தது, ஐ பெரியசாமி, நீங்க அதிமுகவை சேர்ந்த பல அமைச்சர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கு இருந்தது, இப்படி நிறைய பேர் மீது வந்து வழக்குகள் இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு. எந்த வழக்குகளுமே முழுமையாக முடியலாம் இல்லை. அந்த வழக்குகள் போடப்படுவது என்பது தங்களுக்கு எதிராக அவங்க பேசாமல் இருக்கிறதுக்கான ஒரு ஆயுதமாக தான் எல்லா கட்சிகளும் பயன்படுத்தியிருக்கு. விஜய் அதிலிருந்து மாறுபட்டு உண்மையிலே நடவடிக்கை எடுப்பாரா? குறிப்பாக நீங்கள் வந்து சட்டவிரோத கனிம வள சுரங்கங்களை வந்து தடை செஞ்சு இழுத்து மூடி இருக்கிறதா சொல்கிறாரு. அது எத்தனை இதுன்னு இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவும் இல்லைனாலும் பல இடங்களை தடுத்துருக்கிறோம், அதன் மீது நடவடிக்கை எடுப்புன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உண்மையிலே எடுப்பாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்குது. அப்படி எடுத்துட்டா இது உண்மையிலே பெரிய அளவில் வந்து மக்களால் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கும், வேறு மாற்று கருத்தே கிடையாது. ஓகே, 6 மாதத்தில் ஆட்சி கவிழ்ந்துரும்
ஒரு வருஷத்தில் கவிழ்ந்துரும் கனவு அப்படிங்கிறாங்க. கனவு காணும் உரிமை எல்லாருக்குமே உண்டு. ஆனா, நீங்க வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து முதல்வரா பதவியேற்ற போது கூட திமுக இத தான் சொல்லிச்சு. ம். அடுத்த 6 மாதத்துல ஆட்சிய கவிழ்த்துருவோம்னு. ஆனா 4 ஆண்டுகள் அவர் முழுமையாவே ஆட்சி நிறைவு செஞ்சுட்டு தான் அவர் வெளிய வந்தாரு. இப்ப இங்க வந்து தாவேகா ஆட்சி கவிழ்வதற்கான சூழல் ஏதாவது இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சுனா? அப்படி எதுவுமே இல்ல. என்ன சூழல் இருக்கு? நீங்க ஏற்கனவே அவங்க 107 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ம். அவங்களுக்கு தேவையான 11 இடங்கள்ல காங்கிரஸ் இனிமேல் நீங்களே வெளிய கழுத்த பிடிச்சு தள்ளினாலும் போறது கிடையாது. தாவேகாவே கழுத்த பிடிச்சு தள்ளினாலும் காங்கிரஸ் இனிமேல் வெளிய போகறதில்ல. ம். ஏற்கனவே அவர் 5 எம்எல்ஏக்களோட 112 இடங்கள் ஏறத்தாழ அவங்களுக்கு வந்து உறுதியான இடங்களா இருக்கு. ம். இதுபோக அமமுகவுடைய ஒரு எம்எல்ஏவுடைய ஆதரவும் தாவேகாவுக்கு இருக்கு. ஸோ இதுபோக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் இனிபோல் ஒருபோதும் வந்து தாவேகா விட்டு வெளியே போறதுக்கான வாய்ப்பே இல்லை. இவங்க எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி தான். ஏறத்தாழ வந்து ஒரு 115 இடங்கள் வந்து இப்போ வந்து அவங்க கிட்ட உறுதியா இருக்கு. இதுபோக 6 இடங்கள் இடைத்தேர்தல் நடக்க போகுது. இந்த 6 இடங்கள்ல 3 இடங்கள குறைஞ்சபட்சம் ஜெயிச்சிட்டா கூட, நீங்க வந்து எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி தோத்ததா இதுவரைக்கும் இடைத்தேர்தல் வரலாறு இல்ல. சமீப காலங்கள்ல எதுலயுமே. ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு 3 இடங்கள ஜெயிச்சா கூட அவங்களுடைய தனிப்பெரும்பான்மைக்கான இடங்கள அவங்க வந்து உறுதிப்படுத்திக்க போறாங்க. இதுல விசிகா, கம்யூனிஸ்டுகள் வந்து நிலைப்பாடு மாறுமா, மாறாதா, இவர்களால் ஆட்சிக்கு வருமா அப்படிலாம் கிடையாது. இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, நாங்கள் வந்து ஆதரவு கொடுத்ததால தான் ஆட்சி அமைச்சீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு குழந்தைத்தனமானது. ஏன்னா நீங்க 2006ல முதல்வராக கருணாநிதி பதவியேற்றபோது 98 எம்எல்ஏக்கள் மட்டும் தான் திமுக இருந்தது. ம். அவங்க முதல்வராக இருக்கும்போது ஏன் எந்த கூட்டணி கட்சிகளுக்கும் அமைச்சர்கள் இடம் கொடுக்கல யாரும் கேள்வி கேட்கல. எந்த கூட்டணி கட்சிகளுக்கும் அமைச்சர்கள் இடம் கொடுக்கல. அதற்கான அழுத்தங்கள் யாரும் கொடுக்கல. ஆனா நீங்க ஆதரவு கொடுத்ததுக்காக மட்டுமே உங்களுக்கு அமைச்சர்கள் இடம் கொடுக்கணும் அவசியமே கிடையாதுல்ல. அதை கொடுத்தது என்பது ஒரு வரலாற்று நிகழ்வு தான். ஏன்னா இதுவரை தமிழ்நாடு அரசியல்ல நீங்க வட மாநிலங்கள்லாம் போய் பாருங்க. எல்லா அமைப்புகள், எல்லா கட்சிகளுக்குமே வந்து அமைச்சரவையில் இடம் கிடைக்கும். அவர்களுக்கான உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கும். இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அமைச்சரவையில் வந்து எந்த கட்சிகளுக்கும் இடம் கொடுக்கறது கிடையாது. அந்த ஒரு சம்பவத்தை விஜய் மாற்றிருக்கிறார். இன்னொன்று விஜய் நினைச்சிருந்தால் அதிமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளுடைய ஆதரவை பெற்றும் ஆட்சி அமைச்சிருக்க முடியும். ஆனா அவர் அதை விரும்பல. தன்னை ஒரு மதசார்பற்ற ஒரு முற்போக்கு அமைப்பாக, ஒரு முற்போக்கு ஆட்சியாளராக காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் தான் அவர் இறுதி வரை விசிகா கம்யூனிஸ்டுகளை வந்துமே தன்னுடைய விருப்ப பட்டியலில் வச்சிருந்தார். அதனால வந்து விஜய் வந்து இவர் வேறு வழி இல்லாமல் இங்கே போகல. அவர் விரும்புகிறாரு. தன் மீது வந்து ஒரு மதசாயம் பூசிடக்கூடாது. தன்னை ஒரு மதம் மதசார்புள்ள அரசாங்கம் மாற்றிடக்கூடாது அப்படிங்கிறது அவருக்கு கவனமாக இருந்ததால தான் இடதுசாரி அமைப்புகளையும் விடுதலை சிறுத்தைகள் போன்ற ஜனநாயக அமைப்புகளை வந்து அவர் விரும்பினார். இல்லைனா பாமக அன்றைக்கி 5 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கொடுக்க தயாராக இருந்தது. இப்போ அதனால் விஜய்க்கு வந்து ஆப்ஷன் நிறைய இருக்குது. இந்த ஆட்சி கவிழ்றதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. அப்படி கடைசி வரைக்கும் ஸ்டாலின் எப்படி சொல்லிக்கிட்டே இருந்தால் அது மாதிரி உதயநிதி ஸ்டாலின் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதான் நடக்கும். ஓகே. இப்போது அமைச்சர்கள் எங்கள் கூட்டணியிலேருந்து தான் போகிறாங்க, அங்கே போயிட்டு அமைச்சர் ஆகுறாங்க, இவங்களும் அமைச்சர் ஆக்குறாங்க. இவங்களுக்கும் வைக்கமில்ல, ஆக்குறவங்களுக்கும் வைக்கலாம். ஆர்எஸ் அவருடைய கருத்து இது ரொம்பவே ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தாக இருக்குல்ல. தன்னுடைய முதன்மை எதிரியாக தங்களுடைய கொள்கை எதிரியாக வைத்திருந்த பாஜகவோட கூட்டணி சேர்ந்து மத்திய அமைச்சரவையில் அமைச்சர்களாக அங்கம் வகித்த திமுகவுக்கு இல்லாத வெக்கம் வந்து மற்ற கட்சிகள் இருக்குன்னு அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னு ஏற்பட்டால் பாஜகவோடும் கூட்டணி சேருவீங்க. இப்போ சமீபத்தில் ஒரு விமர்சனம் என்ன ஆச்சு, தன்னுடைய வாழ்நாள் எதிரியான அதிமுகவோட கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்க தயாரானது திமுக அப்படிங்கிறத கூட்டணி கட்சிகளே உடைச்சிருக்குது. நீங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உடைச்சிருக்கு, சிபிஐ உடைச்சிருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் கூட ஒரு அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. அப்போ எதற்குமே தயாராக இருக்கக்கூடிய திமுக இல்லாத வெட்கம் ஜனநாயக உரிமையாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராவதற்கு எல்லா உரிமையும் இருக்குது. அந்த உரிமையை பெறக்கூடிய கட்சிகளுக்கு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொன்று, நீங்கள் வந்து இத்தனை ஆண்டு காலமாக கூட்டணி கட்சிகள் உங்களுக்கு அடிமையாக நடத்திருக்கீங்க. அந்த அடிமைகள் இன்றைக்கி அமைச்சர்கள் ஆவதும் அவர்கள் வந்து அதிகாரத்துக்கு போது உங்களால் தாங்கிக்க முடியல. அது ஆராசா போன்றவர்களே தாங்க முடியல. இன்றைக்கி வன்னியரசு வந்து அமைச்சரானது வந்து எவ்வளவு நக்கல் கேலி பண்ண வேண்டிய இடத்துல வந்து மற்ற யாரை விடவும் வன்னியரசு அதிகமாக தாக்கப்படுறாரு. திமுகவினராலும் திமுகவுடைய அடிப்படைகளாலையும் அதிகமாக தாக்கப்படுவது வன்னியரசு அவர்கள். ஏன் காரணம் என்னென்னா, விசிகாவை ஏற்கனவே வன்னியரசு அவர்கள் பதிவு செய்து தான், நீங்கள் எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கருணாநிதி சொன்ன காலம் போய் இன்றைக்கு வந்து பொதுமக்களின் ஒரு மிகச்சிறந்த அமைச்சராக இன்றைக்கி வந்து வன்னியரசு மாறி இருக்கிறதால அவங்கள ஏற்றுக்க முடியல. அப்போ இது எல்லாமே வந்து அவங்களோட இயலாமை ஆற்றாமை தானே தவிர இதில் வந்து இது வந்து ஒரு அரசியல் அறமற்ற ஒரு வார்த்தை தான் ஆராசா பேசுகிறது. இத்தனைக்கும் வந்து ஒரு படிப்பறிவாளி, இன்னும் சொல்லப்போனால் ஒடுக்கப்பட்ட மக்களிலிருந்து வந்த ஒரு பிரதிநிதி என்று சொல்லக்கூடிய ஆராசா அவர்கள் சமூகத்தின் ஒடுக்குமுறையிலிருந்து வெளிவரக்கூடியவர்கள் வந்து அமைச்சரவையில். இப்போ நீங்கள் வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 60 ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் தான் இருக்குது. இன்றைய வரை அமைச்சரவை இல்லை, ஒரு வாரிய தலைவராக கூட ஆக முடியல. ஆனால் இன்னைக்கு முதல் முறையாக 2 எம்எல்ஏக்கள் பெற்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒரு அமைச்சர் பதவி பெற்றிருக்கு. இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வரலாற்றில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவைக்குள்ளே நுழைஞ்சிருக்குது. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கனவுல கூட காண முடியாத ஒரு சூழல். அவரே சொல்லியிருக்கிறாரு, தமிழ்நாடு வரலாற்றில் இதெல்லாம் நடைமுறைக்கே வராத ஒரு விஷயம்னு. அப்போ இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் அமைச்சரவையில் இருக்கு. நாளைக்கு விரும்பினால் கம்யூனிஸ்டுகள் அமைச்சர்கள் நுழைவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். இன்னும் சொல்லப்போனால் தேர்தலுக்கு முன்னாடியே இந்த கட்சிகள் எல்லாம் இந்த கோரிக்கை வச்சாங்க. காங்கிரஸ் வெளிப்படையாக கேட்டாங்க,
நாங்கள் வந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் சொன்னாங்க. விடுதலை சிறுத்தைகளுடைய நீண்ட நாள் கனவு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. இப்படி எல்லாருக்குமே வந்து அதிகாரத்தின் மீதான ஆசை இருந்தது. அதை வந்து திமுக வந்து தன்னுடைய தேவைக்காக அவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டே தவிர, என்னைக்குமே தன்னுடைய கூட்டணி கட்சிகள் அடிமையாக இருக்க வேண்டுமே தவிர, அதிகாரத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சது. இன்னைக்கு அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் அதிகாரத்தை நோக்கி நகர்ந்திருப்பதோடைய அந்த விளைவு திமுகவால் அதை பொறுத்துக்க முடியல அப்படிங்கிறதான் ஆராசா போன்றவர்களை விட்டு பேச வச்சுட்டு இருக்கு. இது எதுவுமே வேற ஒரு விஷயம் கிடையாதுல்ல. ஓகே. வாக்குறுதிகள்லாம் குடுத்தாங்க. அதுக்கெல்லாம் என்ன பதில்? அதெல்லாம் எப்ப செயல்படுத்துவீங்க? நீங்க 6 மாசம் கழிச்சு பண்ற அளவுக்கு என்ன வெயிட் பண்ண முடியாதுன்னு கேட்டாங்க. அதுக்கு என்ன பதில்? இல்ல இப்ப நிறைய இப்ப நீங்க நேற்று கூட பார்த்தீங்கன்னா, தாய்மாமன் திட்டத்த அறிமுகப்படுத்தியிருக்கிறார். ஜூன் 22ல் பிறந்த குழந்தைகளிலிருந்து தொடர்ச்சியா இனிமேல் வந்து ம். தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட குடும்பத்தின் குழந்தைகளுக்கு வந்து 1 கிராம் தங்க மோதிரம் போடுறது. அவர் ஆட்சி பொறுப்பேற்ற போதே 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக இருக்கட்டும், விவசாய கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும், நீங்க இன்னும் சிங்கப்பெண் அதிரடிப்படையா இருக்கட்டும், இன்னும் இப்ப இந்த மகளிர் உரிமை தொகையில வந்து 2500 சொன்னது இப்ப 1000 தொடர்ந்துகிட்டு இருக்கு. நீங்க ஸ்டாலின் முதல்வராக பதவியேற்று 2023க்கு பிறகுதான் அந்த மகளிர் உரிமை தொகை திட்டமே நடைமுறைக்கு வந்தது. அவங்க வந்து தேர்தலுக்கு கொடுத்த வாக்குறுதி 2 ஆண்டுகள் கழிச்சு தான் நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. இப்படி எந்த ஆட்சிகளுமே கொடுக்கப்பட்ட திட்டங்களை 100 விழுக்காடு முழுமையாக நிறைவேற்றவும் கிடையாது. இப்போ நீங்க ஸ்டாலின் கூட தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாரு, நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துவோம்னு. ஆட்சி முடியும் வரை அரசு ஊழியர்கள் போராடி பார்த்துட்டாங்க. 5 ஆண்டுகளா அந்த ஓய்வூதிய திட்டத்தை வந்து அவங்க நடைமுறைப்படுத்தவே இல்லைல்ல. அப்ப இந்த கேள்விகளை எழுப்புவதற்கான தகுதி இவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு இருக்கு. ஏன்னா இவர்களுடைய ஆட்சியிலே எதுவுமே செய்யாம, நீங்க வந்து இன்னைக்கு புதுசா வந்திருக்கிறவங்க வந்து உடனே செஞ்சிடணும். உங்களுக்கு வந்து 6 மாசம்லாம் நாங்க அவகாசம் கொடுக்க முடியாது. நீங்க யாருங்க கொடுக்கறது? மக்கள் தான் தீர்மானிக்கணும். மக்கள் தீர்மானிக்கட்டும். அடுத்த தேர்தல் வருது, இடைத்தேர்தல் வரப்போகுது, உள்ளாட்சி தேர்தல் வருது. மக்கள் வந்து இந்த ஆட்சியின் மீது வெறுப்பில் இருக்கிறார்களா, இந்த ஆட்சியை ஏற்கிறார்களா மக்கள் தீர்மானிக்கட்டும். இது வந்து எதிர்க்கட்சிகள் என்ன தீர்மானிக்க வேண்டியிருக்குது. இப்போ நீங்க வந்து நிதிநிலை குறித்து அவங்களுடைய வெளிப்படையான ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த நிதிநிலை இவ்வளவு மோசமா இருக்கு. இந்த நிதிநிலை கொண்டு உடனடியாக நாங்கள் வந்து எல்லா திட்டத்தையும் நடைமுறைப்படுத்த முடியாது. எங்களுக்கு கால அவகாசம் வேணும்னு கேட்குறாங்க. அது மக்கள் தான் கொடுக்கறதா வேணாமன்றதை அவங்க தான் தீர்மானிக்கணும். ஓகே. 6 மாசம் அப்படிங்கிறது ஆட்சி தொடரும் அப்படிங்கிறது தான். உறுதியா 5 ஆண்டுகள் ஆட்சி நடத்துவாங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த ஆட்சி வருமா அப்படிங்கிறது வந்து இந்த 5 ஆண்டுகள்ல இவர்கள் செய்யக்கூடிய மக்கள் பணிகள்லையும், இதற்கு முன்னாடி இருந்த திமுக, அதிமுகவை விட மாற்றாக இவர்கள் எந்த வகையில வந்து இந்த மக்களுக்கு மனசுல இடம் பிடிக்க போறாங்கன்றது தான் இருக்கே தவிர, இந்த 5 ஆண்டுகள்ல யாரு நினைச்சாலும் ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்பு இல்ல. அதற்கான ஆளுமை சக்திகளாக இங்க யாருமே கிடையாது. தான் உண்மை. நீங்க இடைத்தேர்தல் அத்தனையிலும் சொல்லி வைத்தார் போல் தாவேகா தான் பெரும்பான்மையாக அனைத்து இடங்களிலும் வெல்ல போதார். எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், இவர்கள் செய்யக்கூடிய இந்த அரசியல் விளையாட்டுகளை வந்து மக்கள் ரசிக்கல. இந்த 40 நாட்கள் 50 நாட்களாக இவர்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கைகளாக இருக்கட்டும், இவர்கள் பேசக்கூடிய அரசியல் புரிதலற்ற வார்த்தைகள், இந்த ஒரு விதமான விரக்தி மனநிலையில் அவங்க பேசக்கூடியது எல்லாமே மக்கள் வந்து மிக மோசமாக கவனிச்சுட்டு இருக்காங்க. அதனால அடுத்தடுத்து வரக்கூடிய இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் எல்லாவற்றிலும் தமிழக வெற்றிகளும் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதனால எதிர்க்கட்சிகள் வந்து 5 ஆண்டுகளில் முடிந்தவரை ஆக்கப்பூர்வமாக மக்கள் பணிகளை செய்து அடுத்த முறை மீண்டும் எதிர்க்கட்சியாக வர்றதுக்காக முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிறதான் நம்ம தெரியப்படுத்த விரும்புகிறோம். மற்றபடி ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்பு என்பது துளி அளவும் கிடையாது. ஓகே. உங்கள் நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம். நன்றி.